இன்னொரு விஷயத்தை சொல்லுதாரு. டெல்லிக்கு அவசரமா ஓடினால ராத்திரியா அங்க போய் கர்ச்சிப்பு மூஞ்சில ஊத்திட்டு ஓடி வந்தார்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னமோ நடந்திருக்கு. அதனால அவர் பேரு இனிமே இப்படித்தான் அப்படின்னு அவர் வாயால சொல்ல கேளுங்க. எனக்கு நேற்று ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு பக்கத்தில் உட்கார்ந்தது அவருடைய அன்பு மகன். 2 பேரும் மூஞ்ச பூட்டிட்டு வர்றாங்கன்ட்டு. இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும். ஆனால் சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க அது நாங்கள் இல்லை வேற யாரோன்னு. ஹோம் மினிஸ்டர் வீட்டிலேருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே வந்து அவர்களை சந்திப்பதே யார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அது அங்கே இருக்கிற ஊடகத்தை சேர்ந்தவருக்கு தெரியும். அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேற கார்களில் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு. என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல புலவர்கள்லாம், மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும்.